கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்னும் என்று அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர், எதிர்பார்க்கிறவர் மட்டுமல்ல, அதை தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். யோப்பா பட்டணத்திலே தொற்காள் என்று அர்த்தம் கொண்ட தபீத்தாள் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் திடீரென்று ஒரு நாள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அப்பொழுது அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். அப்பொழுது பேதுரு அங்கே பக்கத்தில் இருக்கிறார் என்று சமீபமாய் இருக்கிறார் என்று அறிந்து அவரை உடனே அழைத்து அங்கே ஜெபிக்க வைத்தார்கள். அப்பொழுது பேதுரு அந்த வீட்டிற்கு வரும்பொழுது இந்த அநேக விதவைகள், இந்த தொற்காள் உயிரோடு இருந்த நாட்களில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி, பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபீத்தாளே எழுந்திரு என்றாள். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த தொற்காள் உயிரோடு இருந்த நாட்களில் தன்னால் இயன்ற நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்து வந்ததை பார்க்கிறோம். விதவைகளுக்கு அங்கிகளையும் வஸ்திரங்களையும் அவள் செய்து கொடுத்ததை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்விலே கூட நம்மால் இயன்ற உதவிகளை நாம் மற்றவர்களுக்கு செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தேவன் நம்மள் எதிர்பார்க்கிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சோர்ந்து போகாதபடி தேவன் விரும்புகிறபடி நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு செய்கிறவர்களாய் காணப்படுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் நற்கிரியைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. இந்த தொற்காலை போல எங்களால் இயன்ற நற்கிரியைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யும்படியாக கர்த்தர் கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானோரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.